இல்லை அதாவது இப்போ விஜய் யார்கிட்டயே சொன்னாரா நான் கூட்டணிக்கு வரேன்னு? விஜய்ன்ற தாவேகாவினுடைய தலைவர் இவரோட நான் வரேங்க கூட்டணிக்கு, பழனிசாமி நான் ஏற்றுக்கிட்டேங்கன்னு சொன்னாரா? ஏற்கனவே புசி ஆனந்த் கூட்டணி இல்லைன்னாரு. அதுக்கு முன்னாடி எப்போ சொன்னார் விஜய்? இவங்களா ஏதாவது ஊற்றி மொழிவி அதுக்கு ஒரு சாயம் பூசி ஒரு வர்ணத்தை கொடுத்து ஒரு ஃபிகராக பண்ணுறாங்களே தவிர விஜய் எங்கே இருக்காருன்னு வாயே திறக்கலையே. எங்கே இருக்காருன்னு நோபடி நோஸ். வெளியில் வரல, பேசலை. ஆகவே அத்தனையும் பொய்யுங்க. அதாவது தனியாக நடக்க முடியல, துணைக்கு யாராவது 2 பேர் வேணும், கூட கூட்டு போகணும். ஆகவே முதல்ல தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்சியை பற்றி பேசணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த கட்சி அவர் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர்றது அப்புறம் பழனிசாமியோட சேர்ந்தார்னா விஜய் காணாமல் போயிடுவார். அவருக்கு இதே பழனிசாமிக்கு எதி தான் வரும். 10 தோல்வி பழனிசாமிக்கு எதி தான் விஜய்க்கு வரும். ஆகவே பழனிசாமியோடலாம் விஜய் சேருவார்னு கனவுல நினைக்காதீங்க. அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், யார் கூட சேர்ந்தாலாவதுன்னு பழனிசாமி நினைக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், சேர்றதாவே வச்சுக்கோ. நீங்கள் கேட்குறீங்க 2 பேரும் சேர்றாங்கன்னு, யார் முதலமைச்சர்? விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கணும், விளையாட்டுத்துறை அமைச்சராக பழனிசாமி ஒத்துக்கணும். இது 2 நடக்குமா? அப்போ ஒத்துக்கிட்டு பிச்சை கேட்டால் அந்த பிச்சையை போடுறதுக்கு விஜய் தயாராக இருக்கணும். அதுதான் ஸ்டேஜ். இப்போ அதிமுகவை நம்பி விஜய் வர வேண்டியது இல்லை. எங்கேயாவது விஜய் கால் கிடைக்குமா நிலையிற நிலைமையில தான் பழனிசாமி அழைச்சிட்டு இருக்கிறார். கரூர் போறதுக்கே விஜய்க்கு வந்து அவங்க வந்து அனுமதி மறுக்கிறாங்க. இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன், அன்னைக்கே வந்து அவர் வந்து அந்த கரூர் விட்டு கிளம்பல, அவர் பைபாஸ்ல போய் நின்று இருக்காரு. நின்றுட்டு காவல்துறை வந்து கேட்டிருக்காரு, நான் போய் பார்க்கணுன்ற. இல்ல நீங்க வந்தாங்க கலவரம் வந்துடும், அதனால போகக்கூடாதுன்னு சொல்லி விஜய் வந்து தடுத்து காவல்துறை எடுத்திருக்காங்க. நானு என்னோட ஒரு வயசுல சின்னவர், அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு எனக்கு. அவங்க அப்பா எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் என்ன சொல்றேன், அரெஸ்ட் பண்ணட்டும்ன்றேன். 41 பேர் இறந்துட்டாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணட்டும். தடுக்கிறாங்கல்ல, மீறி போங்க உள்ளார. எவ்வளோ பார்த்துட்டேன் லைஃப்ல 3 தடவை தப்பிச்சிருக்கேன். மர்டர் பண்ண ட்ரை பண்ணான். தமிழ் கன்னடா கலாட்டா வந்தது கர்நாடகாவில். என் வீடெல்லாம் அடித்து சூறையாடினாங்க. அம்மாவும் ஏன் கலைஞர் எல்லாம் அம்மா கூட்டி SM கிருஷ்ணாவோட பேசுகிறாங்க, கலைஞர் கண்டித்து பேசுகிறாரு. அரசியலுக்கு வந்துட்டோம் சார். பொது வாழ்வில் 41 பேர் சாகிறா, நம்ம சாக போக வேண்டியதான். ஆன்டிசிபேட்டரி பெயில மூவ் பண்ணக்கூடாது, CBI கையில் எடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் போக வேண்டியதுதான். பர்மிஷன் கொடுக்கலாம், நான் போகிறேங்கன்னு சொல்லி. பர்மிஷன் கொடுக்கலன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வரைக்கும் நாங்கள் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லலை. அவரும் எனக்கு வந்து பர்மிஷன் இன்ன வரைக்கும் கொடுக்கலன்னு அவரும் வெளியில் வந்து சொல்ல மாட்டேன். பாராட்டி ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், 2யும் பண்ணிட்டாரு. பாராட்டியும் போலீஸை பேசினாரு. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் விமர்சனம் பண்ணுறாரு. 2மே அங்கே நடந்திருக்கு. போலீஸை அவருக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவமிக்க தலைவர்கள் பக்கத்தில் இல்லை. திட்டம் போட்டு ஒரு ஆளை மாட்டணும்னு நினைச்சா ஈஸியாக மாட்டலாம். செருப்பு வருது, எப்படி வருது? செருப்பு பந்து மாதிரி வருது, 6 அடிச்சா ஒரு மாதிரி வருது. ஆமா, இவர் ஆர் உதயகுமார் வந்து இவர் நீங்க சொன்ன அந்த தஞ்சாவூர் அடிக்கடி பேட்டி கொடுக்குறவர் வந்து எக்ஸ்பைரி டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் ரொம்ப யோகியமானவர். அவர் வந்து பாலிவுட், அதாவது அவருக்கெல்லாம் வந்து இவரை என்னோ சொல்லிட்டு போகட்டும். தினகரன் அந்த விஷயத்துக்கு வரல. அது கரெக்டா இல்லையா, எக்ஸ்பயர் ஆன மருந்தா இல்லையான்றதுக்கும் வரல. நான் என்ன கேட்குறேன், உதயகுமார்னா என்ன யோகியது இருக்கு? RSS இது இப்போ இந்து முன்னணி கூட்டத்தில் மேலே ஏறி கலந்துக்கிறதும், RSS கூட்டத்தில் கலந்துக்கிறதும், துண்டை எடுத்து போடுறாரு சார். பிஜேபி துண்டை எடுத்து யாருக்கு, நயினார் நாகேந்திரனுக்கு போட்டு, அந்த பாரதிய ஜனதா துண்டை கொண்டு போய் போட்டு அழகு பார்க்குறீங்கன்னா நீங்களாம் அம்மாட்டிருந்து வளர்ந்து வந்தவங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இன்னொருத்தங்களை பேசுறதுக்கு பின்னாடி முதுகு திரும்பி பார்க்கணும், என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆகவே உதயகுமார் என்ற ஆள்லாம் வந்து மாறி 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 பேசுறதுல தான் கண்ணு கருத்துமா இருக்காரு. எங்க போச்சுங்க, சவுத்தே தோத்து போச்சு. இப்போ எலெக்ஷன் வந்து என்ன போகுது, உதயகுமார் அவருடைய தொகுதியில் நின்று ஜெயிச்சுருவாராமா? இந்த கூட்டணி இல்லாமல் இங்கே உள்கட்சி பிரச்சனை, வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் இந்த கட்சி இனிமேல் ஜெயிக்க போகிறது இல்லை. வேற வேதனையோடு சொல்கிறேன் நான். ஆகவே எல்லோரையும் சேர்த்து போகணுன்ற மனப்பக்குவம் இல்லாத பழனிசாமியும் உதயகுமாரும் மற்றவர்களும் எதையுமே இங்கே வந்து சக்ஸஸ் பண்ணவே முடியாது. ஆகவே பெரிய படுதோல்வி தான் ஏற்படும். அதில் மாற்றுக்கிறதே எனக்கு கிடையாது. உதயகுமார் முதல்ல அவரை திருத்திக்கிறத பார்க்கட்டும். பழனிசாமிக்கு ஜால்ரா அடித்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பழனிசாமியை தூக்கி நிறுத்தி இன்னொரு உண்மையும் சொல்கிறேன் நான். இப்போ தஞ்சாவூரில் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு பழனிசாமி கூட இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள், நான் பேரை சொல்ல விரும்பல, நல்லா இருக்காது, என்னோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஒரு தடவை சொல்லிட்டாரு, தோத்தாலும் கொள்கை தான் முக்கியம்னு. எந்த கொள்கையும் கோட்பாடும் ஒரு வெங்காயமும் தெரியாது இவருக்கு.
இவர் காட்டு மிராண்டிக்கு என்ன தெரியும்? கொள்கை அதிமுக கொள்கை பத்தி இவருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா இவர் அதை பேஸ் பண்ணி கட்சி தோத்துரும், ஆனா கொள்கை மாத்திரம் தோக்க விட மாட்டோம்ட்டாரு. இப்ப கூட இருக்க தலைவர்கள் பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, பூராவுமே பழனிசாமி கூட இருக்க அத்தனை பேரும் தேர்தலில் நிக்கிறதுக்கு வரமாட்டாங்க, எந்த தொகுதியிலையும் நிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் நடக்க போகுது. ஆகவே கம்ப்ளீட்டா தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். பழனிசாமி வேட்பாளரை தேடி அலைகின்ற சூழ்நிலை 2026 வரும். ஆகவே அவங்க ரெடியா இல்லை. கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற போறதாக ஒரு பொதுமக்கள் ஒரு மக்கள் ஒரு பெரிய கருத்து இருக்கு. அதனால ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. ஆனா திமுகவும் மற்ற கட்சிகளும் பயப்படுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.